தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். பாண்டிச்சேரி பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் சிறப்பாய் செய்து வரக்கூடியதான அன்பு சகோதரர் எப் சர்லோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மலேசியாவிலே குடிவரக்கூடியதான KL தமிழ் கிறிஸ்டியன் சபையின் சார்பாக அருமையான சகோதரை அன்பு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதியங்கன மகிமையும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேதவசன பகுதியிலிருந்து ஒரு சிறிய ஆலோசனையை நாம் கவனிக்க இருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மத்தியிலும் சரி, உலகத்தாருடைய மத்தியிலும் சரி, அல்லது விசேஷமாய் தேவனை தேடுகிறவருடைய மத்தியிலும் சரி, தாழ்மை என்கிற ஒரு சிந்தை என்பது அது இல்லாதிருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் எல்லா காரியங்களிலும் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள அவர்கள் துணிகிறார்களே ஒழிய எளிமைப்படுத்துவதற்கு பல வேலைகளிலே அவர்கள் தவறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். சரீரத்துல காணப்படுகிற அந்த எளிமை அதிகமாய் மனிதனுடைய உள்ளத்திலே அது காணப்படுகிறதில்லை. வெளியே எளிமையை போல நாம் நடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா உள்ளான மனிதனிலே வலிமை உள்ளவர்களாய் நாம் இருந்து தேவனிடத்திலிருந்து நன்மையானவைகளை பெறுகிறதற்கு ஒரு சூழ்நிலை, அதாவது தகுதியற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நிறைய நேரங்களில் நான் பார்க்கிறோம். பல வேளைகளிலே நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் போகிறதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதுலேயே நாம் அதுல நிறைய நம்பிக்கையை வைத்து அதை குறித்து வேதாகமம் பல வேளைகளிலே நிறைய காரியங்களை சொன்னாலும் கூட அவைகளை கேட்காதபடிக்கு நாம் நம்முடைய நிலையிலேயே நிலைத்திருப்பது கூட ஒரு தாழ்மையற்ற சூழ்நிலை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு தெரிஞ்சதை நீங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி பல நேரங்களில பேசுகிறது என்பது இது வெளித்தோற்றத்திற்கு ஒரு தாழ்மையை போல அது காணப்பட்டாலும், ஆனால் ஆவியிலே ஒரு எளிமையற்ற ஒரு சூழ்நிலை அது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். இங்கு நாலாகம புஸ்தகத்துல நாம் கவனிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை அங்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கிறத நான் பார்க்கிறோம். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இதே நிலைகள் தான் இது உண்டாயிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம், பல நேரங்களில் தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா பொல்லாத வழிகளை விடுகிறவர்களாக, மனம் திரும்புகிறவர்களாக, தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறவர்களாக நாம் பல வேளைகளில் காணப்படுவதில்லை என்பதுதான் வேதாகம பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்து இந்த காலங்கள் வரையிலுமாக அது மனிதர்களை எச்சரித்துக் கொண்டும் ஆவிலே அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டும் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சாமுவேலின் புத்தகம், மன்னிக்கணும், 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 2 8வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அப்படின்றார். அப்ப தேவனுடைய பார்வையை குறித்து பேசும்பொழுது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீ எவ்வளவுதான் நீ தாழ்ந்திருந்த அல்லது எளிமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் உன்னை உயர்த்துகிறதற்கு வல்லவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நாம குனியதான் நம்மளை கொட்டுவாங்க, நாம இப்படி பொறுமையா இருக்கும்பொழுதுதான் நம்மளை எதிர்த்து மேய்ப்பாங்க, அதனால நம்ம எதிர்த்து நின்று போராட வேண்டியது அவசியம் என்பதை இது உலகத்தினுடைய ஒரு சித்தாந்தமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்த பல வேளைகளில நாம நினைக்கிறது. எல்லா நிலைகளிலும் கூட நாம் யோசிக்க தவறுகிறவர்களா இருக்கிறோம். காரணம், அவர் எளியவர்கள் மீது மிகுந்த கவனமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறியவனை பொழுதிலிருந்து அவர் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆக அவருடைய கையிலே நாம் தாழ்ந்து அவருடைய கையிலே நாம் அடங்கியிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அல்லது எதிர்பார்ப்பை தேவன் கொண்டுள்ளார் என்கிற விஷயத்தை
பல வேளைகளிலே நாம் மறந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய போதனையை கூட நாம் கவனிச்சு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு தங்க வார்த்தை என்று சொல்லக்கூடிய மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் வரையிலும் உள்ளதான அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து கோல்டன் வேர்டு என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் தங்க வார்த்தைகள். அந்த வார்த்தையை தேவன் பிரசங்கிக்கிறதற்கு ஆரம்பிக்கிற அந்த முதல் வார்த்தையிலே அவர் சொல்றாரு. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற ஒரு வார்த்தையை அங்க அவர் பதிவு செய்கிறத நான் பார்க்கிறேன். இப்போ எடுத்ததுமே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை அங்க பதிவு பண்றாரு அப்படின்னா, சரீரத்துல மனிதன் எளிமையை கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். எல்லா மனிதர்களிடத்திலுமே அது காணப்படக்கூடிய ஒன்று. தன்னுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு அவர்கள் தாழ்த்தி கொண்டு அவரிடத்திலிருந்து அதை பெறுகிறதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த ஆவியிலே எளிமை என்பது பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் அது காணப்படுவதே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அது வலிமைப்படுத்தி பேசுனதை நமக்கு இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, முகத்துல இருக்கக்கூடிய அந்த புன்னகை பல நேரங்களில உள்ளத்துல இருக்கிறது இல்லை. வெளியே இருக்கிறதான அந்த பழக்க வழக்கங்கள் பல நேரங்களில் உள்ள இருக்கிறது இல்லை. நாம் உள் ஒன்றும் புறம் ஒன்றும் வைத்து நடக்கக்கூடிய பக்குவமுள்ள மனிதர்களாக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனா வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவன் நம்மை கவனிக்கிறவரா இருக்கிறாரு. எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் நம்மிடத்துல இருந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறதுனால நாம் ஆவிலே எளிமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்கிற வார்த்தை இங்க பதிவிடுறார். ஆவிலே எளிமை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய விஷயங்களிலே வேதாகமும் நமக்கு என்ன கற்பிக்கிறதோ, வேதாகமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு விஷயங்களை குறித்து தான் அந்த எளிமை அப்படின்ற. அப்போ நமக்கு பிரியமானவைகளை செய்கிறது என்பது அது வலிமையுள்ள ஒன்றா இருக்கிறது. அது கீழ்ப்படியாத தன்மையா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறது என்பது அது எளிமையாயும் தாழ்மை உள்ளதாயும் இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் கவனிக்க பல நேரங்களிலே தவறுவிடுவர்களா இருக்கு. இங்க மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல கானானிய ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ அந்த நாட்டுக்கு சொந்தமான ஸ்திரீயாய் அவர்கள் இருக்கிறாரு. அங்கு பிறந்த குடியுரிமை பெற்றவர்களா இருக்கிறாங்க. அவரிடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் மகத்துவமுள்ள கிரியைகளையும் செய்து வருகிறதாக அந்த நாட்டு கானானிய ஸ்திரியானவள் கேள்விப்பட்டு தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறத நம்மளால கவனிக்க முடியும். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அப்போ இந்த வார்த்தை ஒரு உதவி வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில எல்லாருக்குமே அந்த பணிவு என்பது சாதாரணமாகவே அது வரக்கூடிய ஒன்றுதான். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எதிர்த்து நின்று ஒரு வீரமா நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். எனக்கு தனியா என்ன சொல்றீங்க இப்போ என்பது போலலாம் நம்ம கேட்க மாட்டோம். எப்படியாவது கொடுங்க அப்படின்னு இல்லைன்னு சொன்னா கூட நம்ம ரொம்ப என்ன செய்வோம்னா மிகுந்த பணிவை நம்ம காண்பித்து இந்த ஒரு முறையாவது இல்ல வேற ஏதாவது பார்த்துங்க ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது என்பது போல நான் மிகவும் அதிகமாய் தாழ்மையை வந்து நாம காண்பிப்போம். ஆனா நம்முடைய அதாவது அந்த இமேஜ் என்ற இல்லைங்களா, நம்முடைய அந்த மனதுக்கு கூடிய அந்த விஷயங்களை குறித்து நான் பார்க்கும்போது என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு நிச்சயமா அதை விட்டு நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். தன்மானத்தை வந்து நம்ம பெரும்பாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு கொடுக்கறது வந்து நல்லதல்ல அப்படின்ற வார்த்தையை அங்க பதிவிடுறாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து வந்து வாழக்கூடிய ஒரு வந்தேரிகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நாட்டாரா இருக்கு. இப்போ அவன் வந்து அந்த இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை அவர் பதிவிடுறார். மேல நாங்க வந்து செய்யறது இல்லை, நான் இவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது, நான் இவருக்காக செய்யறதுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்த அவர் சொல்லி அவர் தட்டி கழிக்கிற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லும்போது நேரடியாகவே அந்த ஸ்திரியை அவர் ஒரு நாய்க்கு சமமாய் பேசுகிறத அந்த இடத்துல நாம கவனிக்கிறோம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஒரு தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னா யாருமே அதை வந்து விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த அதுக்காக பல பிரச்சனைகள் நடக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த ஸ்திரீ தன் தேவையை அறிந்து இவரால மட்டும்தான் அது முடியும் என்பதை அவர் உணர்ந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைதான் ஆண்டவரு, நான் நாய்க்குட்டிக்கு சமமானவர் தான், நான் நாய்க்கு ஒரு சமமா தான் இருக்கிறேன், உண்மைதான். ஆனா மேஜையில இருந்து விழக்கூடிய துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னமே, ஒருவேளை அந்த அடிப்படையிலேயாவது எனக்கு என்ன செய்யுங்க,
இந்த தயவு எனக்கு பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தாழ்மையை அந்த இடத்துல அவர் காண்பிச்சதை நாம் பார்த்தோம். அதனாலதான் அவர் பெற்றுக்கொண்டாள் என்று நாம் வேத வசனங்களிலே நாம் வாசிப்போம். அந்த மாதிரி தேவனுடைய சமூகத்திலே நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது, உண்மை உடையவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் தேவன் நமக்கு நன்மையானவைகளை கட்டளையிடுகிறார் என்கிற காரியங்களை நாம் வேத வசனங்களிலே நாம் பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் உங்களை ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கியிருங்கள் என்கிற வார்த்தையை அங்க பதிவுடுறார். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் உயர்த்துவதற்கு அவர் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறபடி அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் கவனிச்சு பார்க்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்மை செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிற நாம பல வேளையில் அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்குவதில்லை. இதுதான் அவர் கேட்கிறார். நம்ம எளிமை உள்ளவர்களாக தேவனுடைய முன்பதாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறத நாம் பல நேரங்களிலே அது நம்ம இடத்துல இருந்து அது இல்லாமல் போகிறது தான் நாம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனியாமல், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல், ஆனால் அவரிடத்திலிருந்து பல நன்மையானவைகளை நாம் பல நேரங்களிலே எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். யோவான் 15:7 நான் வாசிக்கும் பொழுது கூட அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தாதான் நீங்க கேட்கிறவர்களை நீங்க பெற முடியும் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறத நம்மளால அங்க கவனிக்க முடியும். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நன்மைகளை நாம் பெறக்கூடியவர்களா இருந்தாலும், முதலாவது நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. தாழ்மை என்பது தேவனுடைய சமூகத்துல வரும்போதுனா நாம் குனிஞ்சிக்கினே வரணும் அப்படின்ட்டு அது அல்ல தாழ்மை. தாழ்மை என்பது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறது தான் தாழ்மை என்பதாக நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய காலத்துல வாழ்ந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஜனங்களிடத்துல அந்த தாழ்மை என்பது கொஞ்சம் கூடமே இல்லாத இருந்தது என்பதை நம்மளால கவனிக்க முடியும். அவர்கள் வேத வசனங்களில அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தாங்க. அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஆராதனைகளை அவர்கள் செய்கிறதாக நினைச்சாங்க. ஆனாலும் கூட அவரிடத்துல என்ன இல்லை அப்படின்னா, அந்த தாழ்மையானது இல்லாத இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23வது அதிகாரம் 5வது வேத வசனத்தை நாம் கவனிக்கும் போது அந்த இடத்துல நாம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை அவர்கள் பெரிதாக்குறாங்க. அப்படின்னா இவருடைய பக்தி, இவருடைய நடக்கை, இவருடைய கீழ்ப்படிதல் இவை எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, தேவன் காண வேண்டும் என்கிற அந்த வகையிலே அது இல்லாமல், மனிதர்கள் தங்களை கண்டு மெச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வகையில மாத்திரம்தான் அது இருந்தது என்பதாக நான் பார்க்கிறேன். அதனாலதான் அவைகள் வெளிப்புறமான அந்த தோற்றத்துல அதிக தேவ பக்தி உடையவர்களாய் அவர்கள் காணப்பட்டதை நான் பார்க்கிறேன். இங்க தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது கூட அவர் சொல்றாரு, அவர்கள் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை அவர் மறுதளிக்கிறவர்களா இருந்தாங்க போன்ற விஷயங்களை எல்லாம் நம்மளால கவனிக்க முடியும். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில வாழ்ந்த அல்லது அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, பரிசேயர் சதுசேயர்கள் போன்றவர்கள் ஆசாரியர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய கிரியைகளை எல்லாம் மனுஷர்கள் பார்க்கணும். நாங்கள் எவ்வளவு பக்தி உடையவர்கள் என்பதை, நாங்கள் எவ்வளவு புனிதத்தன்மை உடையவர்கள் என்பதை, நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் உடையவர்கள் என்பதை மனிதர்கள் கவனிக்கணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. தேவனை பற்றிய ஒரு அக்கறை அவரிடத்துல இல்லை. அப்படி இருந்திருந்தா அவருக்கு தேவனுடைய பயம் இருந்திருக்கும். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். பெரும்பாலும் வெளி தோற்றத்தை எப்பொழுதுமே தேவன் நமக்கு காண்கிறது இல்லை என்கிற விஷயம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். தாவீதை தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயத்துல அவர் நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும் போது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை தான் நான் கவனிக்கிறேன் அப்படின்ற விஷயத்துல நமக்கு தேவன் பதிவு செய்திருக்கிறார் என்பதெல்லாம் நாம கவனிக்கணும். அப்போ வெளித்தோற்றத்திற்காக நாம் இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக மற்ற மனிதர்களுக்காக நாம் ஊழியம் செய்கிறதையும், மற்ற மனிதர்களுக்காக நாம் ஒரு பக்தியானவர்களை போல நடந்து கொள்கிறதையும் தேவன் எந்த அடிப்படையிலையும் அதை அவர் விரும்புகிறதில்லை என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 20வது வேத வசனத்தை நாம் கவனிக்கும் போது சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கிறிஸ்து இதை ஒரு முக்கியமாய் பிரித்தெடுத்து மிகுந்த அழகா அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்துல இல்லாத ஒரு குணதிசயங்களை நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் என்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அவங்க
வெளியரங்கமான சில காரியங்களை செய்கிறதுலையும், மனுஷருக்கு முன்பதாக தங்களை தெய்வ பக்தியுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறதுலையுமே அவர்கள் குறியா இருந்தாங்க. பாருங்க, நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன், நான் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சுன்னு இருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு என்பது போல இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து, அவர்களுடைய ஊழியங்களை குறித்து, மற்ற விஷயங்களை குறித்து அவர்களுடைய பெருமையாக இருந்தார்கள். அவருடைய இதயம் என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய பார்வையில ஒரு வலிமை உள்ளதாகவே இருந்தது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் அவரிடத்துல இல்லாது இருந்தது என்பதை வேதவசனத்துல பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 10ல இருந்து ஒரு 14 வசனங்கள் வரையிலும் அந்த சம்பவங்கள் அந்த இடத்துல தேவன் ஒரு ஊமையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறத நான் பார்க்கணும். அங்க என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் வந்து விண்ணப்பம் பண்ண போன ஒரு சம்பவத்தை தான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். எப்படி ஒருவனிடத்துல வலிமையும் ஒருவனிடத்துல எளிமையும் இருந்தது, இந்த எளிமை என்பது என்ன என்பதையும் வலிமை என்பது என்ன என்பதையும் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்வதற்காக ஆவியானவர் இதை பதிவு செய்திருக்கிறார் என்பதை நம்மளால உணர முடியுது. அப்ப 2 மனுஷர் தேவாலயத்திற்கு போனாங்க ஜெபம் பண்றதுக்கு. ஒருவன் வந்து பரிசேயனா இருந்தா, இன்னொருத்தன் வந்து ஆயக்காரனா இருந்தான், வசூலிக்கிறவனா அவன் இருந்தான். இப்ப அவருடைய 2 பேருடைய அந்த விண்ணப்பங்களில இருந்து நாம் கவனிக்கும் போது யூதருடைய அந்த மனநிலை என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். நான் இதெல்லாம் செய்யறேன், நான் இப்படிலாம் பண்றேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் எழுந்துச்சு உடனே ஜெபம் பண்றேன், நான் படுக்கும்போது ஜெபம் பண்றேன், நான் ஊழியங்களில் அப்படி இருக்கிறேன், போறேன் வரேன் என்பதை போல தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவன் பெருமை பீத்தி கொண்டு, அதோடு மட்டும் இல்ல, இவன் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் இல்ல, இப்படி என்னை வச்சில்லாம இந்த மாதிரியான சூழ்நிலையில வச்சிருக்கிறதுக்காக உண்மை நான் நன்றி செலுத்துறேன், உண்மை நான் தோத்தரிக்கிறேன் என்பதை போல அவனுடைய ஜெபம் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அவன் ஏதாவது தவறா ஏதாவது சொல்லியிருந்தானா, பொய்யா ஏதாவது சொல்லியிருந்தானா அப்படின்னா இல்ல, அவன் செய்ததுதான் அந்த இடத்துல சொன்னான். ஆனா அந்த இடத்துல என்ன இருந்தது அப்படின்னா, தன்னுடைய அந்த ஆவிக்குரிய அல்லது தேவத்துக்குரிய அந்த காரியங்களிலே அவனுடைய வலிமையை அவன் காண்பித்ததோடு அவன் மற்றவனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்த்தி நடந்து கொண்டதை நம்மளால கவனிக்க முடியும். அப்போ நாமளும் பல வேளைகளில மற்றவர்களை பார்க்கணும் நாம் உயர்ந்தவர்கள் என்கிற அந்த எண்ணம் என்பது தேவனுக்கு புரிய இல்லாத ஒன்று. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தங்களிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்கிற ஒரு விஷயங்களை சொல்றாரு. ஒருவன் பலவீனம் உள்ளவனா இருந்தா அவனை நாம் அப்படியே விட்டுடாம அவனை தாங்க வேண்டும் என்ற போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வலிமையிலேயே நீங்க வலிமை கூட்டி கொண்டு போகாமல் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. உங்களுக்கு இந்த ஞான நன்மை இதுக்கு தந்தது தேவன் தான், இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தது தேவன் தான். ஒரு சபையினுடைய சபையாய் கூடி வரும்படிக்கு, அதை நடத்தும்படிக்கும், அந்த இடத்துல அங்கமா வகிப்பதற்கும், தேவனிடத்துல பிரியமா இருப்பதற்கும், அவருடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறதற்கும் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது தேவன் தான் என்கிற ஒரு விஷயத்த நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நம்மளுடைய பராக்கிரமங்கள் இல்லை. ஏற்கனவே பேசின பரிசுத்தவான்களை ஆவியானவர் பேச வச்சிருக்கிறாரு. இப்ப இருக்கிறவர்களை ஆவியானவர் பேச வச்சுன்னு இருக்கிறாரு. இனிமே வரப்போகிறவர்களையும் அவர் தான் பேச வைக்கிறார். ஆக எந்த ஒரு மனிதனும் தம்முடைய சுய சித்தத்தினால அவனுடைய அறிவை பயன்படுத்தி எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறது இல்லை என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதர்களாகிய நம்மை கொண்டுதான் அவர் பேசுவாரு அப்படின்றதுலாம் இல்லை. அவர் ஏற்கனவே பிள்ளையாம இடத்துல கழுதையை கொண்டு பேசியிருக்கிறார். அவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ஆளாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோமே ஒழிய, நாம எல்லாம் தேவனுக்கு முன்னாடி ஒரு வலிமையை காட்டக்கூடிய அல்லது நாம அதாவது நிறைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மற்றவர்களை பார்க்கலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான மக்கள் என்பதை போல நாம் யோசித்துக் கொள்ளக்கூடாது. சில சமயங்களில ஊழியர் என்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த டாக்டர் பட்டத்தை போல ஜனங்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஊழியர் என்பது ஒரு டாக்டர் பட்டம், அது மாதிரி ஒரு மேன்மையான ஒரு இன்ஜினியரிங்குரிய ஒரு பட்டம், அது ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. உண்மைன்றது அது இல்ல. அவர் சொல்றாரு, நீ ஒருவனுக்கு வந்து முதன்மையா இருக்கு நீ விரும்புறியா, பெரியவனா இருக்கிற விரும்பியா, நீ வேலை செய்யன்ற. நீ அவனுக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா வேலைக்காரன் அப்படின்றது அவனுடைய பொருள். அப்போ நாம் ஒரு சபையிலே நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தை உடையவர்களாக அந்த அடிப்படையில தான் நாம் இருக்கணுமே அப்படின்னு ஊழியர் அப்படின்னு சொன்னோம்னா ஊழியர் வரார் என்பதை போல ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் வந்து அப்படி முற்படுகிறத நாம பார்த்தோம். பொதுவாக கிறிஸ்டின் சபையில இது வெளிப்படையாய் காணப்படவில்லை என்று சொன்னாலும் அந்த பல டினாமினேஷன்கள் எல்லாம் நாம பார்க்கிறோம். அதனாலதான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை போதுகர் என்று அழைத்துக் கொள்கிறதையும், ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்கிறதையும், அதே மாதிரி ஃபாதர் என்று அழைத்துக் கொள்கிறதையும், மிகுந்த முக்கியஸ்தர் என்பதை போல அவர்கள் காண்பித்துக் கொள்கிறதையும் நான் பார்க்கிறோம். முதன்மையான ஆசானங்களை எல்லாம் அவங்க ஏன் தேடுறாங்க, ஏன் முதன்மையை தேடுறாங்க? என்னை ஒரு இடத்துல வரோம், நம்ம என்ன மதிக்கல போல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா,
அவர்கள் தங்களை வந்து ஒரு பெரிய வலிமை உடையவர்களாகவே அவங்கள தேவனுடைய சமூகத்துல அவங்க காண்பிக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து பெற்றிருக்கிறதுனால என்ன நீங்க இப்படி எல்லாம் மதிச்சாகணும் என்பது போல. ஆனா உண்மை என்பது அது அல்ல. நாம் எந்த அளவுக்கு ஆவில எளிமையாகிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவனோடு நாம் இடைப்பட முடியும் என்பதை வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல அவர்களுடைய 2 பேருடைய விண்ணப்பங்களை நாம் பார்க்கிறோம். இன்னொருத்தனுடைய விண்ணப்பங்கள் மிக தாழ்மையா இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவன் தான் அப்படின்றாரு. ஆக மன்னிப்பை பெற்றுக் கொள்வதும் மற்ற எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்மையும் எளிமையுமா இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை இந்த லோக்கா 18ஆம் அதிகாரத்துல 10-14 உள்ள வசனங்கள்ல நம்முடைய ஆண்டவர் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவரு நிறைய விஷயத்த புரியதான் வைக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அதை புரிய வச்சுதான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு தான் அவைகள் புரிவதில்லை. பல நேரங்கள் அப்படியே சட்டுன்னு ரொம்ப சீக்கிரத்துல நாம அதை மறந்து கடந்து நம்ம போகக்கூடியவர்களா இருக்கிறோம். பாருங்களேன், சாதாரணமா ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் அவர்கள் பார்த்த உடனே இனிமேல் நம்ம வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி போகக்கூடாது, சட்டுன்னு திரும்பக்கூடாது, இப்படி போகக்கூடாது, குறுக்கில் போகக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்போம். எப்போ அந்த ஆக்சிடென்டினுடைய காரியங்கள் எல்லாம் பதட்டம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமளே அதுதான் பண்ணுவோம். சில சமயம் சிக்னல்ல கடக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்போம். ஆனா நாமே கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்துடும். காரணம் என்ன, மறந்துடுவோம். டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு மறதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால அது நன்மையும் கூட. அது இருக்கிறதுனால சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தைகளை நாம் மறந்து மறுபடியும் நம்ம தேவனுக்கு தாழ்மைப்படுகிற விஷயத்த நாம் மறந்துடுறோம் அப்படின்னு பாக்குறோம். அவ தொடர்ந்து பார்க்கணும். மத்தேயு 23:12 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்றார். அப்போ தேவனுக்கு முன்பதாக அவர் எல்லாருமே பாக்குறாரு, எல்லாரும் சேர்த்து பாக்குறாரு. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோம். நாம வந்து எதுவுமே ஒளிமறைவு இடத்துல இல்லை. பைபிள் சொல்லுது அவருக்கு இருளும் வெளிச்சமா இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தேவனுக்கு முன்னாடி வந்து நாம அவருடைய பார்வையில இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளான காரியங்களில நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நம்முடைய அணுகுமுறைகள் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது போன்ற விஷயங்களை நாம் சேர்த்திருக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 107:41 நாம் கவனிக்கும் போது, எளியவனையும் சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் என்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அப்போ எளியவர்கள் மீதும் கவனிக்கப்படாதவர்கள் மீதும் திக்கற்றவர்கள் மீதும் விதவைகள் மீதும் தேவன் கவனமுடையவரா இருக்கிறார். பல நேரங்கள் வலியவர்கள் அவர்களை வந்து அதாவது எதிர்த்து நிற்கும் பொழுதும் அவர்களை மேற்கொள்ளும் பொழுதும் அந்த இடத்துல அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கேட்பாரற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்பதை போலதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வை அவர்கள் மீது அதிகமா இருக்குது. அவர்கள் யாரா இருந்தாலும் அந்த வலிமையோடு அவர் நடந்து கொண்டு எளிமையுள்ளவர்களுக்கு ஆறுதலற்ற சூழ்நிலையை உருவாக்குகிற அந்த போதெல்லாம் தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் கூட இந்த மாற்றத்தை நம்மளால வந்து பார்க்க முடியும். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாரு. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருந்ததுன்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனா அவரும் தேவனுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுத்தினார். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் கவனிக்கிறோம். யோவான் சொல்றாரு, நாங்க உம்மிடத்துல ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்கு, நீங்க எங்கிட்ட வரலாமா அப்படின்ற வார்த்தை கேட்கிறாரு. அது வந்து தவறானதான? நியாயம்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனாலதான் நாம தேவனிடத்துல நன்மை பெறக்கூடியவர்களா இருப்போம். நீங்க என்கிட்ட வரீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போதைக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது அப்படின்றார். அப்போ அந்த நீதி நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்குது என்று சொன்ன ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து நாம் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அவர் நடந்து காண்பிச்சிருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 2:8 நான் வாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஏன் அவரை தாழ்த்த வேண்டியதா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் ஒரு அடிச்சுவடுகளை ஒரு மாதிரியை பின்பற்றும்படியான விஷயத்த அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். தாழ்மைதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்க நல்லா கவனிங்க. என்ன நீங்க ஆண்டவர்ன்றீங்க, போதகர்ன்றீங்க, ஓகே கரெக்ட் தான். நீங்க ஆண்டவர் போதகரம் என்று சொல்லுகிற நானே உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் என்கிற வார்த்தையை யோவான் 13ஆம் அதிகாரத்துல அவர் பதிவு பண்றார். அப்போ நீங்க என்ன உயர்வா நினைத்து கொண்டிருக்கிற நானே இப்படிப்பட்ட தாழ்மையை உங்களுக்கு சமூகத்துக்கு முன்பாக காண்பிக்கிறேன்னா காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அதை விரும்புகிறார். ஒரு தாழ்மையான ஒரு சூழ்நிலையை தேவன் விரும்புகிறார் என்கிற விஷயத்த ஆண்டவர் நமக்கு முன்புதான் நடந்து காண்பித்திருக்கிறார். இப்படி எல்லாம் நமக்கு சொல்லியும் கூட நாம் அவைகளை என்ன செய்யறது இல்லை, பல வேலைகள் இல்லை, நாம் கற்றுக்கொள்கிறது இல்லை, நம்ம அவைகளை குறித்து யோசிக்கிறதா இல்லை. நாம இப்ப நம்முடைய உலக வழக்கத்தின் பிரகாரமாகவே நாம் நடந்து கொள்கிறவர்களாகவே இருக்கிறோம். எபிரேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள் எல்லாம் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் அப்படின்றார். அப்போ தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறுவதற்கு அவருடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுல எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் அவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்றார். 8ல சொல்றாரு, அவர் குமாரனா இருந்தோன்ற வார்த்தை இங்க பதிவு பண்றாரு பாருங்க. நாம ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் குமாரனை விட நம்ம பயங்கரமான வலிமை உள்ளவர்களாக, நாம் தேவனுடைய வசனங்களுக்கு பல நேரங்களிலே எதிர்த்து நிற்கிறவர்களாக, கவனியாதவர்கள் போல நாம் இருக்கிறோம். எல்லாம் நமக்கு தெரியாதது இல்லை. எந்த ஒரு தவறுகளையும் எந்த ஒரு மீறுதல்களையும் நாம் தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் இருக்கும் பொழுது கண்டிப்பா அதை என்ன செய்யறாரு, உள்ள இருந்தவங்களை ஆராயிறாரு, அவர் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறாரு, சீர்தூக்கி பாக்குறாரு. அதனால அவர் எல்லாம் அறிந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், இது தவறு, இந்த மீறுதல் நம்ம செய்யாது இருக்கிறது தான் நல்லது, இது எப்படி நியாயம் என்பதை போல அவர் உணர்த்தியும் தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை மீறி, அவருடைய தடையை மீறி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நடந்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் தேவன் நம்ம மீது மிகுந்த மன வருத்தமுடையவரா இருக்கிறார் போன்ற விஷயங்களை பாட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அதாவது அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு அது அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்றாருன்னா கீழ்ப்படிதலை கத்துக்கிறார். எப்படி கற்றுக்கொண்டார் அப்படின்னா, ஒரு பட்ட பாடுகளினாலே அவர் அது முழுவதுமா அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு அதாவது மரண பரியந்தமும் தன்னை சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணாருல தாழ்த்துறாரு. எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறாரு, அப்ப அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டாரு அப்படின்றத நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னாடி நாம் தாழ்த்தப்பட்டவர்களாய் அல்லது தாழ்மையுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை ஒரு நாளில் உயர்த்துவார் என்கிற விஷயத்த நாம் பார்க்கிறோம். உலகத்தார நம்மளை மதிக்கணும்ன்ற அந்த அவசியமே இல்லை, சபையார் நம்மளை மதிச்சு மேன்மையா வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவருடைய கணம் நம்மளுக்கு முக்கியமானது என்பது போல நம்ம பல நேரங்களில் நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். இதை செய்யாம விட்டா அவங்களை மதிக்காம போயிடுவாங்களா, இப்படி பண்ணலாம் அவங்க மதிக்காம போயிடுவாங்களா, சில தவறுதல் நடப்பதற்கு கூட அது காரணமாயிருது. ஆனா நம்முடைய கணமும் அந்த மரியாதைகள் அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே எங்க வருதுன்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படின்றார். அப்போ இந்த கனம் என்கிற வார்த்தைகள், இந்த மதிப்பு மரியாதை என்கிறெல்லாம் இதெல்லாம் நமக்கு அங்கிருந்து வரணும். அதுதான் நிலையானது. மனிதர்கள் கொடுக்கறது பாத்தீங்கன்னா டக்குனு மாறிடும். நல்லா பாருங்க, தூக்கி போற்றி கொண்டு இருக்கிறவர்கள் ரொம்ப சீக்கிரத்துல நம்மளை கீழே தள்ளிடுவாங்க, ரொம்ப சீக்கிரத்துல அவமரியாதையா பேசுவாங்க. நான் பார்க்கிறேன், சில நேரம் சொல்லுவோம் நம்மள, நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னா அவர் தான் பேசுவாரு. ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்குதுன்னா மனுஷன் மீது இருக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறத நீ விட்டுடு, அவன் மேல உன்னை நம்பிய வைக்காத, அதை புயபலமாக்கி கொள்வ அப்படின்னு சொன்னா அது வீணானது. நீ உன்னுடைய சிந்தையெல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும், அவரிடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும். அவரே உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறாரு, அவர் ஒருவரே உங்களை தாழ்த்துகிறவரா இருக்கிறாரு, அவரே சகல நன்மைகளை அருளக்கூடியவரா இருக்கிறாரு, கிடைக்கிறது எல்லாவற்றையும் ஊதி போடக்கூடியவரும் அவர் தான். அப்போ சகலத்திலும் சகலமா இருக்கிற அவரையே நாம் பின்பற்றி அவருக்கு முன்பாய் தாழ்மையா நடந்து கொள்வதை அல்லாமல் வேற ஒண்ணுத்தையும் அவர் கேட்கல. மீகாவில கூட நம்ம பாக்குறோம், அதுதான் சொல்றாரு, 6:8 வாசிக்கும் போது சொல்றாரு, நான் வேற ஒண்ணு உங்ககிட்ட நான் கேட்கல, நீங்க தாழ்மையா நடந்துங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட என்ன இல்லை, தாழ்மை இல்லை என்பதை அவர் பழைய ஏற்பாட்டு ஜனங்களிடத்துல இருந்து அவரை பார்த்துன்னு வர்றாரு. அப்போ அவரிடத்துல எதிர்பார்த்து எது அவரிடத்துல இல்லையோ அதை நம்மிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நாமளும் அதை கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். இந்த கிளைகளை பற்றிய சம்பவத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் அவருக்கு தாழ்மையாய் நடந்து கொண்டு அவரிடத்துல இந்த நன்மையானவர்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆரம்ப வசனங்களை நாம் பார்த்துட்டோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம மாத்திக்கணும், அல்லது நம்ம மனம் மாறணும், தேவனுக்கு முன்னாடி சேரணும் என்கிற விஷயங்களை பார்த்தோம். தானியேலின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 19வது வசனங்களை பார்க்கும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். தேவனுக்கு எது பிரியமோ அதை கண்டிப்பா அவர் செய்வார். ஏன்னா இதற்குரிய எல்லா அதிகாரமும் வல்லமையும் அவர் கையில தான் இருக்குது.
அப்போ நமக்கு மதிமை, அதாவது நமக்கு என்ன தேவை, மதிப்பு தேவை, மரியாதை தேவை, இந்த உலகத்துல இப்படித்தான் இருக்கணும் என்பதெல்லாம் யோசனை தேவைன்னா, இதெல்லாம் கொடுக்கிறவரும் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான். அவருக்கு முன்பாக தான் நாம் தாழ்மையா நடக்கணும். இல்ல சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அது மாறி போயிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு நல்ல வசதி வாய்ந்தவருடைய அந்த வீடுகளில நம்முடைய தாழ்மைகள், நம்முடைய பேச்சுகள், அணுகுமுறைகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா வித்தியாசப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சாதாரணமானவருடைய வீடுகளில நான் போகும்போது நம்முடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா வேற மாதிரி வித்தியாசப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து வரக்கூடாது. மனிதர்களிடத்திலிருந்து நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்பது முற்றிலும் அது தவறானது. அதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறத இந்த நேரத்துல நம்ம கவனிக்கிறோம். அப்போ அவர் யாருக்கு உயர வைக்கிறாரோ வைப்பாரு. தமக்கு சித்தமானவனே அவர் உயர்த்துறார். ஒருவேளை உயர்ந்த உடையவனா இருக்கிறவன தமக்கு சித்தமான அவனையும் தாழ்த்துவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை, அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறபடினாலே அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 138:6 நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்தே அவர் அறிகிறார் அப்படின்றார். அப்போ அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர், அவர் மகத்துவம் உள்ளவர், வானத்தை அண்ட சராசரங்களை உண்டாக்கி மனிதனுடைய சுவாசங்களை தம்முடைய கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறவர். அவர் அதை விட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு. அப்போ அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் சொல்றாரு, அவர் உயர்ந்தவரா இருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பாக்குறாரு அப்படின்னு. அப்போ நீங்களும் நானும் தாழ்மையாய் நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கும். நாம அவருடைய கைக்குள்ள இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு யோவான் புஸ்தகத்துல 8:23 வாசிக்கும் போது, நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுறதில்லை அப்படின்றார். அப்ப அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறதுல நம்மை உட்படுத்துவதுதான் தாழ்மை என்பதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம எதுல தவறு பண்றோம்? நம்ம இப்படி கூட யோசிக்கலாம், எதுலாம் நம்ம தவறு பண்றோம். பாருங்க, நிறைய விஷயங்களை கவனிங்க. சிம்பிளா தான் தோன்றும், ஆனா தேவனுடைய பார்வையில அது பெரிய விஷயமா இருக்கு. நாம வந்து பாத்தீங்கன்னா லேவியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து ஒரு 3 வருஷங்களை கவனிக்கும் போது இங்க நாதாப் அபியூவை பத்தி நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் முதல் ஆசாரியர்களா இருந்தாங்க. அவர்கள் ஆரோனுடைய குமாரர்களா இருந்தாங்க. அப்ப அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்த பலியை செலுத்துவதற்காக அவர்கள் வரும் பொழுது அவர்கள் அக்கினி அதுல இட வேண்டும். அந்த அக்கினி எங்கிருந்து எடுக்கணும்னா பலிபீடத்துல இருந்து அவர்கள் எடுக்கணும். இதுதான் சட்டம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இருந்த நேரம் என்னன்னு தெரியல, சூழ்நிலைகள் என்னன்னு தெரியல, எதனால இப்படி நடந்துக்கினாங்க அப்படின்னு தெரியல. அருகில் இருந்த அந்த நெருப்பை எடுத்து அந்த அக்கினியை வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பலியை வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அந்நிய அக்கினி அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு. அந்நிய அக்கினி என்ன அர்த்தம்னா பலிபீடத்துல இருந்து எடுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப அருகில் இருந்திருக்குது, அருகில ஏதோ ஒரு விளக்கு இருந்திருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது. நெருப்பு தானே வேணும் என்பதை போல அவர்கள் வந்து அதை எடுத்து கொளுத்திட்டாங்க. பாருங்க, தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னா அவர் அங்கேயே அடிச்சாரு. அப்போ என்ன விஷயம்னா, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுக்கு அடங்கி கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார் ஒழிய நாம நம்ம இஷ்டத்துக்கு செய்வதற்காக இல்லை. அப்ப நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் ஒவ்வொன்னா நம்ம கவனிச்சு பார்க்கணும். அது ஆராதனையா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், தனிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எதெல்லாம் நம்முடைய விருதுகள் இருக்கிறது, நம்ம எதுலெல்லாம் மீறுறோம் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்த்து அவைகளெல்லாம் விட்டு தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்குது. நாம நித்தியத்துல போயிட்டு நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன் என்று உங்களை எண்ணி அவர் தள்ளுறதை விட நாம் தாழ்மையா இருந்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து அவருக்கு பிரியமான ஆராதனையை நாம் ஏறெடுத்து அவருடைய சமூகத்துல பிரவேசிப்பது என்பது எவ்வளவு ஒரு நன்மையான ஒரு விஷயமா இருக்கும் போன்ற காரியங்களை நீங்களும் நானும் யோசிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம வந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கும். அவர் சொல்றாரு, அவர் உயர்ந்தவரா இருந்தோம் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறாரு, மேட்டுமையா உள்ளவனையும் அப்படின்றார். தூரத்துல இருந்து அறிகிறார். தெரியும் இதுதான் சத்தியம், இதுதான் சரின்றது தெரியும். ஆனா சொல்றவங்க சாதாரணமானவா இருப்பாங்க இல்லைங்களா? பிள்ளையாமுக்கு தெரியும் அவர் தடை பண்றது யாருன்றது தெரியும், ஆனா பேசுறது கழுத. அதனால அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அதை மதிக்கல, அந்த வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு நிறைய கழுதைங்க ஊர்ல இருக்கிறாங்க, ஆனா அவர்களுடைய வார்த்தைகளை ஜனங்க என்ன செய்யறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அப்போ நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் படுறோமா அப்படின்னு. யாக்கோபு புஸ்தகம் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிச்சிடலாம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நான் பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது அது முக்கியத்துவம் உள்ள ஒன்றா இருக்கிறது. நீங்களும் நானும் கடைபிடிப்பதற்காக தேவன் கொடுத்த தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. அதை விட மேலான ஒன்று, நாம் அவரோடு பேசுகிறதற்கு ஜெபம் என்று நாம் இதெல்லாம் கவனிக்கிறோம். அப்போ அந்த ஜெபத்தை பாத்தீங்கன்னா நாம் தேவனுடைய சமூகத்துல ஏறெடுத்து நாம் நன்மையானவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட நமக்கு தாழ்மை வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வேதாகமம் வலியுறுத்துகிறது. அதனாலதான் நாம் கடைசி வசனங்களை படிச்சோம். தேவன் பாத்தீங்கன்னா பெருமை உள்ளவருக்கு ஏத்துன்னு இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தயவளிக்கிறார் என்று. இந்த வார்த்தைகளை உள்ளடக்கிதான் 2 நாளாம் 7 அதிகாரம் 14 சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்றார். யாருன்னா அது நாம தான். அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை நான் வருவிப்பேன் என்று அவர் சொல்றார். அப்ப நாம அவருடைய நாமத்தை தரித்தவர்களா இருக்கிற நாம அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே அவரை தேடி நாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு நன்மையானது அருள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவ கிருபையை நாம் பற்றிக்கொள்வோம். சமாதானத்தின் தேவனங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி கிறிஸ்தவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார். தேங்க்யூ. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். தாழ்மையா இருக்க வேணும், விசேஷமாக தேவன் முன்னுக்கு நம்ம தாழ்மையா இருக்க வேணும், ஹம்பல். அதைதான் தேவன் விரும்புகிறார். ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம். அவர் என்னதான் தெய்வ குமாரனா இருந்தாலும் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் அவர் பூமியில வாழும்பொழுது ரொம்ப தாழ்மையா தான் இருந்தார். அந்த மாதிரி நம்மளும் தாழ்மையா இருக்க வேணும் என்று நல்ல ஒரு ஆலோசனை கேட்டோம். ஆலோசனை கொடுத்த பிரஷாலோக்கு சபையின் சார்பாக நன்றி கொள்வோம். இந்த வேலையும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் பந்தியை வழிநடத்தும்படியாக பிரதர் ஹென்ரி ஜோஷுவா ஆயத்தமா இருக்கா. அதுக்கு முன்னுக்கு ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக